ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் குரு தமிழ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 இதுல ஸ்டேஜ் 1 எக்ஸாம் ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாமோட ரிசல்ட் நம்ம ரீசெண்டா தான் பப்ளிஷ் பண்ணாங்க. அது பப்ளிஷ் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாமோட டேட்டும் வந்து விட்டுட்டாங்க. எப்போ அப்படின்னா 19 மார்ச் 20th மார்ச் தான். 10 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த 10 நாளுக்குள்ள நம்ம என்னென்ன டாபிக்கை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எவ்வளவு பேர் எடுக்க போறாங்க, எவ்வளவு வேகன்சி வந்து தமிழ்நாட்டுக்காக இருக்கு, ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, ஏஎல்பி உள்ள வர்றீங்க அப்படின்னா இதோட ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, சேலரி எப்படி இருக்க போகுது, எக்ஸாம் பேட்டர்ன் கிளியரா இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த மேத்ஸ் குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு ஏஎல்பி நீங்க வந்து லெவல் 2 போஸ்ட் தான். ஓகேங்களா? இது இனிஷியலாவே வந்து எவ்வளவு உங்களுக்கு பே அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா 19,900 தான் இருக்கும். ஓகே, 19,900. இதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது A1 அப்படின்னா எதுவுமே எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா வண்டி ஓட்ட போறீங்கல்ல, ட்ரெயின் ஓட்ட போறீங்க, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண் பார்வை கிளியரா தெரியணும். உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நீங்க கிளியரா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வித்தவுட் கிளாஸ் அப்படின்றது கண்ணாடி போடாம நீங்க கிளியரா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருக்க எல்லா டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் ஆயிருக்கணும். கலர் டெஸ்ட், பைனாகுலர் டெஸ்ட், ஃபீல்ட் ஆஃப் விஷன், நைட் விஷன் எல்லாத்துலயுமே நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஎல்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஜாப். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ அதனோட சேலரி ட்ரைனிங்க்கு முடிஞ்ச அப்புறம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுல இப்போதைக்கு ஸ்டேஜ் 1 ரிசல்ட் வந்துருச்சு. இதுல எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டோட வேகன்சி 496. ஓகேவா? சோ இதுல மொத்தமாவே 6,315 பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இது வந்து 15 மடங்கு விட கம்மி. ஆக்சுவலா 15 டைம்ஸ் எடுக்கணும். ஆனா 15 டைம்ஸ் விட ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கான். 15 டைம்ஸ் எடுத்திருந்தான் அப்படின்னா 7,000 பிளஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ ஆனா 7,000 பிளஸ் இல்ல. சோ அப்போ என்ன பண்ணிருக்கான், கம்மியா எடுத்திருக்கான். சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம்னா 8 டைம்ஸ் ஆஃப் த வேகன்சி. ஆக்சுவலா வர வேண்டியது 3,968, அதாவது 4,000 கேண்டிடேட் அவன் எடுத்திருக்கணும். ஆனா அவன் எவ்வளவு எடுப்பான் அப்படின்றது தெரியல. ஓகேங்களா? 8 டைம்ஸ் எடுப்பான். எதுக்கு அப்படின்னா சிபிஏடி, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப க்ரூசியலா இருக்கும். இது போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். சரி, இதுக்கு முடிச்சிட்ட அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டா கூப்பிடுவோம். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டைம்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி விஷன் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி தான் உள்ள வராங்க. ஓகேங்களா? அதனால ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இன் கேஸ் வந்துட்டு யாராச்சும் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா இதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட் வச்சு ஆளுங்களை கூப்பிடுறதுலாம் நிறைய. வேகன்சி 500 தான் இருக்கு. ஸோ உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த 500க்குள்ள ஒருத்தர் வர வேண்டியது. ஓகேங்களா? அதை மட்டும் எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். ஸோ இதனோட கட் ஆஃப் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏஎல்பியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கட் ஆஃப். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே கம்மி தான். அவுட் ஆஃப் 100 தான் கொடுத்துருக்கான். 50 மார்க் தான். புரியுதா? ஓபிசிக்கு 40 மார்க், இடபிள்யூஎஸ் 40 மார்க், எஸ்சி 34, எஸ்டி 25. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஆனா இங்க பாருங்க, இதுல வேகன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சென்னைக்கு இதை பாருங்க, 493. ஓகேவா? சோ 493 வச்சுக்கிட்டு கட் ஆஃப் இவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஆனா 6,000 பேர் தான் எடுத்திருக்கான். அடுத்து எடுக்க போறது வந்து 4,000 பேர் எடுத்தாகணும். 4,000 பேர்ன்றது குறைய சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ 40. சோ ஓவராலா 493. இதுல ஜெனரல் ஓபிசி பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க 287 வேகன்சிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாமே வந்து யூஆர்ல எடுத்துப்பாங்க. ஒரு சிம்பிளா எப்படி எடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ டாப் மார்க் எடுக்கிறவங்க வந்து எஸ்சி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். அடுத்தது எஸ்டி செகண்ட் ரேங்க் எடுக்கிறான். ஓகேங்களா? மொத்தமா இருக்கிறது 3 யூஆர், 2 எஸ்சி, 2 எஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எஸ்சி, அடுத்து எஸ்சி, அடுத்து வந்து எஸ்டி, 3வது யூஆர் இருக்கு. அடுத்து 4வது யார் இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர் தான் இருக்கான். 5 யூஆர் இருக்கான். ஓகேவா? 6 வந்து எஸ்டி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல எப்படி அவன் ஃபில் பண்ண போறான்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 யூஆர் இருக்கா, அந்த 3 யூஆர்ல டாப் 3 எடுத்துருவோம். ஓகேவா? டாப் 3 யாரு? ஒரு எஸ்சி, ஒரு எஸ்டி, ஒரு யூஆர். இந்த 3 பேரும் ஜெனரல் யூஆர்ல போயிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது 2 எஸ்சி இருக்கு. கீழ யாருமே எஸ்சி கிடையாது. கீழ
இந்த நான் குடுத்த 6 பேர்ல எஸ்சி கிடையாது. அப்ப அந்த 2 எஸ்சி ஃபில் பண்ணாம அப்படியே கிடைக்கும். கீழ யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா, அந்த எஸ்சிய போய் ஃபில் பண்ணிடுவாங்க. அடுத்தது 2 எஸ்டி இருக்கா? சோ 2 எஸ்டிக்கு ஒரே ஒரு எஸ்டி இந்த 6வது டைரக்ட்டா போயிடுவான். ஆனா ரிமைனிங் இருக்க 2 யூஆர் இருக்குல்ல, இவங்களுக்கு வேக்கன்ட்டே கிடையாது. சோ இவங்க 2 பேரும் வெளிய போயிடுவாங்க. இது மாரி தான் இந்த இடத்துல ஃபில் பண்ணுவாங்க. சோ ரிசர்வேஷன் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான வேக்கன்ட்க்கு அவங்க மட்டும் தான் வந்து ஃபில் ஆவாங்க. யூஆர்ல சார்ஜ் ஆகுறவங்களுக்கு மட்டுமா அந்த யூஆருக்கு நீங்க போற மாரி இருக்கும். ஓபிசிக்கு ஓபிசி ஆளுங்க. ஓகேவா? யூஆர் ஃபில் ஆயிட்ட அப்புறம். ஃபர்ஸ்ட் யூஆர் தான் ஃபில் ஆகும். அடுத்தது தான் ஒவ்வொரு கேட்டகரியா ஃபில் ஆயிட்டே வரும். ஓகேங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்க. ஓகேவா? ஏஎல்பி அப்படின்றது உங்களோட ஜாப் நேச்சர் வொர்க் நேச்சர் நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க மொத்தமா வந்து 6 டேஸ் வொர்க் பண்ற மாரி இருக்கும் கன்டினியூஸா. அதுக்கப்புறம் நீங்க 30 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? 30 ஹவர்ஸ் எப்பன்னா, நீங்க எப்போ வந்து ட்ரெயின் விட்டு இறங்கி நீங்க அவுட் வந்து என்ட்ரி பண்றீங்களோ, அப்பல இருந்து 30 ஹவர்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நாள் அவ்வளோதான். ஓகேங்களா? சோ இது சம்டைம்ஸ் வந்து 10 டேஸா கூட மாறலாம். யாரும் இல்ல அப்படின்னா. ஓகேங்களா? லீவ்ஸ் எல்லாமே உங்களுக்கும் இருக்கும். நார்மலா இருக்க எல்லா லீவுமே வந்து உங்களுக்கும் அவைலபிளா தான் இருக்கும். ஆனா, அத வந்து உங்களால அவைல் பண்றதுக்கு டைம் இருக்காது. சோ ஏஎல்பியோட ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வண்டி ஓட்டுறது மட்டும் தான் ஃபோக்கஸ்ல இருக்கும். ஓகேங்களா? பின்னாடி கூட்ஸ் கார்ட் இருப்பாரு. நீங்க முன்னாடி இருக்க எல்லா கண்ட்ரோலையும் நீங்க தான் பாத்துக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் ஜர்னி அ அ லோகோ பைலட்ஸ் உங்க கூட 2 பேர் இருப்பாங்க. ஒண்ணு லோகோ பைலட்ஸ் இருப்பாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ஸ். 2 பேர் தான் அதுல இருப்பாங்க. சோ 2 பேரோட கண்ட்ரோல்ல தான் அந்த ஃபுல் ட்ரெயினும் ஓடும். ஓகேங்களா? சரி. சோ இதுல புரமோஷன் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? சோ புரமோஷன் ஏஎல்பியோட புரமோஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இது வந்து லெவல் 2. ஓகேங்களா? சோ லெவல் 2 ஓட சேலரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ? 19,900. சோ இது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ட்ரெய்னிங்ல இருப்பீங்க. ஓகேங்களா? ட்ரெய்னிங் எவ்வளோ நாள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 151 டேஸ், அதாவது 145 நாள்ல இருந்து 151 நாள் வரையும். ஓகேங்களா? சோ இந்த ட்ரெய்னிங் டேஸ்ல உங்களோட சேலரி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 19,900 பிளஸ் டிஏ. ஓகேங்களா? டிஏன்னா என்ன? அகவிலைப்படி விலை. அது வந்து இன்ஃப்ளேஷன படி அந்த அமௌண்ட்ட வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. இப்போ எவ்வளோ டிஏ இருக்கு அப்படின்னா, 53% இருக்கு. இது மேபி இந்த ஜனவரிக்கு இன்கிரீஸ் ஆகணும். அது வந்து மார்ச்ல தான் விடுவோம். ஓகேங்களா? இந்த மிட் மார்ச்ல வரும். அமௌண்ட் வந்து ஏப்ரல்ல கிளைம் பண்ணிக்கலாம். 3 மாசத்துக்கும் சேர்த்து. ஓகேங்களா? சோ இப்போ 53 இருக்கு. சோ மொத்தமா வந்து 153% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 23 இருந்து ரூ. 24 வந்து என்ன ஆகும்? ட்ரெய்னிங்ல நீங்க வாங்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஆஃப்டர் ட்ரெய்னிங் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் வரும். இந்த 23,000 பிளஸ் ரன்னிங் அலவன்ஸ் தான் ரொம்ப அதிகமா வரும். ரன்னிங் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு அரவுண்ட் 25ல இருந்து 40 வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் டைமிங். ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு வந்து கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வரும். ஓகேங்களா? சரி. அடுத்தது சீனியர் ஏஎல்பி அப்படின்றது லெவல் 4. இது வந்து அடுத்த 2 வருஷத்துல உங்களுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க. நீங்க அடுத்த 2 வருஷம் நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இன் கேஸ் வேக்கன்சி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா, உங்கள சீனியர் ஏஎல்பியா மாத்தி விட்டுருவாங்க. புரமோஷன் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி ஏஎல்பியா நீங்க கூட்ஸ் வண்டியில தான் நீங்க ஒரு 5 வருஷம் ஓட்டுருவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பேசஞ்சர் ஒவ்வொன்னா வந்து மாறிக்கிட்டே இருப்பீங்க. இது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் சீனியர் எல்பில லெவல் 4 இது. இதுக்கு வந்து 25,500 அப்படின்ற பேர்ல நீங்க உள்ள வருவீங்க. ஓகேங்களா? ஏஎல்பில இருந்து புரமோஷன் ஆகி சீனியர் ஏஎல்பி. இதுக்கு அடுத்து ஷண்டர் லோகோ பைலட்ஸ். இது என்ன அப்படின்னா, இந்த என்ஜின் முன்னாடி இருக்கும்ல, என்ஜின் முன்னாடியே வந்து அந்த கேரேஜ் கூட ஃபிட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் ஷண்டிங். ஓகேங்களா? சீனியர் ஏஎல்பிலயும் டைரக்ட்டா வந்து லோகோ பைலட்ஸா குடுத்துடுறாங்க. இதுக்கு ஒரு சில டைம் குடுக்குறாங்க, ஒரு சில டைம் வராது. இப்போ இந்த ஷண்டர் லோகோல 2 விதமா இருக்கு. ஷண்டிங் லோகோ 1, ஷண்டிங் லோகோ 2. இந்த 2 வந்து லெவல் 4 ஆவும், 1 வந்து லெவல் 6 ஆவும் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இந்த புரமோஷன் இல்லாம டைரக்ட்டா லோகோ பைலட்டே வருதுன்ற மாரி நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி. இது முடிச்சிட்ட அப்புறம் லோகோ பைலட். லோகோ பைலட்ல ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அளவு இந்த ஷண்டிங்ல இருந்து வந்த உடனே இல்ல சீனியர் ஏஎல்பில இருந்து வந்த உடனே உங்களுக்கு கூட்ஸ்ல தான் போடுவாங்க. ஓகேவா? கூட்ஸ் முடிச்சவங்க பேசஞ்சர் போவாங்க. இந்த பேசஞ்சர் முடிச்சவங்க அப்புறம் தான் மெயில் போவாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல கூட்ஸ் வண்டி, அடுத்தது பேசஞ்சர் இந்த லோக்கல் வண்டி ஓடுதுல அது, அடுத்தது மெயில் எக்ஸ்பிரஸ் மெயில்.
இதெல்லாம் வந்து அப்படியே ஒவ்வொன்றா தான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? இது வந்து பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 6 35,400. அதாவது நீங்க இது லெவல் 6னாவே ஒரு சூப்பர்வைசர் கேட்டகரி அப்படிங்கிற மாரி வந்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதனோட பே நீங்க அரவுண்ட் நீங்க பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு ரூ. 65 அப்படின்ற மாரி கிடைக்கும். அதாவது ரன்னிங் அலவன்ஸ் இல்லாம. ரன்னிங் அலவன்ஸோட நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா 90 கிட்ட வரும். ஓகேங்களா? 90K கிட்ட உங்களுக்கு சாலிடா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ லோகோ பைலட்ட பொறுத்தவரையும் உங்களுக்கு சேலரி நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா உங்களோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைமிங் மட்டும் கொஞ்சம் குறையும். ஓகே. சரி. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, லெவல் 6 போஸ்டே தான். ஆனா இது வந்து சிஆர்சி, பிஆர்சி, டிஎல்சி அதாவது க்ரூ கண்ட்ரோல் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் அப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வண்டி போறதுக்கும், அப்புறம் லோகோ பைலட்ஸ் எல்லாரும் எந்தெந்த வண்டிக்கு வந்து அசைன் பண்றதும் இருக்குல்ல, அத சொல்றது தான் அந்த ஒரு லோகோ பைலட்ஸ் கண்ட்ரோலிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஓகேவா? க்ரூ கண்ட்ரோல். ஸோ, இவங்க தான் வந்து எந்தெந்த ட்ரெயினுக்கு யார் யாரெல்லாம் போவாங்க, எந்தெந்த ஷெட்யூல் அப்படின்னு மாரி டிசைட் பண்றது இந்த சிஆர்சியா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சீஃப் லோகோ இன்ஸ்பெக்டரா வருவீங்க. சீஃப் லோகோ இன்ஸ்பெக்டர் அப்படின்றது லெவல் 7. அதாவது ஜஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் மாரி போவாங்க லோகோ. நல்லா எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு மாரி. இதுக்கு தான் ரொம்ப அதிகமான பே. லெவல் 7 போஸ்ட் ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா வரையும் போகும். அரவுண்ட் வந்து 2 லேக்ஸ் வரையும் வாங்குறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? பேசிக் சேலரியே வந்து 2 லட்சம் கிட்ட வாங்குறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏஎல்பி. ஸோ இதுலருந்து ஆஃபிசர் கிரேட் லெவல் 8 நீங்க போனீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஓபி, எலக்ட்ரிக்கல் ஆப்பரேட்டிங் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இது வந்து அ டிஇ சீனியர் டிஇ ஓபி அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டிஇ ஓபி, அடுத்தது சீனியர் டிஇ ஓபி. இதுலருந்து அடுத்து ப்ரமோஷன் வர்றது. ஓகேங்களா? சரி. ப்ரமோஷன் பார்த்தாச்சு. இப்போ மெயின் இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம்க்கு என்னென்னலாம் வந்து உள்ள வரப்போகுது, எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றத முன்னாடியே ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இதுல மொத்தமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 2 எக்ஸாம்ல இருந்து 15 மடங்கு வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாம்க்கு எடுப்பாங்க. இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் வந்து 2 பார்ட்டா இருக்கு. அதுல என்னென்ன அப்படின்னா, 1 வந்து 100 கொஸ்டின், இன்னொன்னு வந்து 75 கொஸ்டின். அது வந்து ஒண்ணுத்துக்கு 90 நிமிஷம், இன்னொன்னுத்துக்கு 60 நிமிஷம். இந்த 100 நிமிஷத்துக்கான கொஸ்டின்ஸ் என்னென்ன, அப்புறம் 60 நிமிஷத்துக்கான கொஸ்டின் என்னென்ன அப்படின்றத கீழ ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இதுல மொத்தமா 175 இருக்கா? இதுல பார்ட் பி அப்படின்றது குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதுல வந்து ஒரு 35% ஆஃப் மார்க் நீங்க எடுத்திருந்தாவே உங்களுக்கு போதுமானது. அதாவது 75 கொஸ்டின்ல ஒரு 30 மார்க் எடுத்தா ரொம்ப ரொம்ப சேஃப் நீங்க. 28 மார்க் கரெக்ட். ஓகேங்களா? 30 மார்க்ன்றது ரொம்ப சேஃப் நீங்க. ஓகேங்களா? அதுக்கானத மட்டும் படிங்க. ரொம்ப வளவளன்னு அது போட்டு நீங்க குழப்பிக்காதீங்க. இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இது லெவல் 2 போஸ்ட். அது இல்லாம இது வந்து ஐடிஐல ட்ரேட் முடிச்சவங்க தான் வந்து இதுக்கு செலக்ட் ஆக போறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஐடிஐ சிலபஸ் அதுல கேட்பாங்க. இன்ஜினியரிங் சிலபஸ்லாம் நீங்க படிக்காதீங்க. ஐடிஐல என்னென்னலாம் கேட்கறாங்களோ அதுக்கேத்த மாரி படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே. அது இல்லாம இதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதாவது 3 கொஸ்டின் நீங்க தப்பாச்சு அப்படின்னா 1 மார்க் போகும். 1/3 நெகட்டிவ் மார்க். ஓகேங்களா? ஸோ அதனால எல்லா கொஸ்டினையும் கண்ண மூடிட்டு போட்டு வராம தெரிஞ்ச கொஸ்டின மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. சேஃப். ஓகேவா? இதுல பார்ட்டி அப்படின்றது தான் டிசைடிங் உங்களோட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ஸோ அதனால பார்ட்டியவே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு பாருங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட பேட்டர்ன். ஓகேங்களா? இதுல வந்து இந்த வாட்டி இந்த ஒரு இது மட்டும் இல்ல. ஓகேங்களா? மேபி இது கூட ஆட் பண்ணி வரலாம். இல்ல தனியா வரலாம். பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு இல்லைங்களா? அது கூட சேர்ந்து வரலாம். இல்ல தனியா வரலாம். எதுனாலும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு சேஃப். இதுல பார்ட் ஏல மேத்ஸ் 25 அப்புறம் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 25 இந்த 25 அந்த 25 இந்த 50 மார்க் உங்க கையில இருக்கணும். ஓகேங்களா? இந்த 50க்கு ஒரு 3 மார்க் போகட்டும்னு விடுங்களேன். 47 மார்க் உங்க கையில கண்டிப்பா இருக்கணும். இருந்தா தான் அது கீழ வந்து நீங்க உங்களோட மார்க் கம்மியானாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, அதிகமானாலும் சரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். அதிகமாச்சுன்னா ரொம்ப நல்லது. கம்மியாச்சு அப்டின்னா, இந்த மேல இருக்க 2 டாபிக் உங்கள மேல ஏத்தி விட்டுரும். ஓகேங்களா? அதனால இந்த 50 மார்க்க ரொம்ப நல்லா டார்கெட் பண்ணுங்க. ஓகேவா? நெறைய பேர் வந்து மேத்ஸ் அந்த கீழ இருக்க சயன்ஸையே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மேல இருக்க மேத்ஸ், ரீசனிங் விட்டுருவாங்க. அதுக்கும் 50 மார்க் தான், இதுக்கும் 50 மார்க் தான். ஸோ மார்க்ன்றது ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதனால மேத்ஸ், ரீசனிங் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது தான் பேசிக் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுல வந்து என்னன்னா அப்டின்னா, சயன்ஸ் மட்டும் தான் வரப்போது. அது இல்லாம நீங்க இன்ஜினியரிங் வேற சொல்றாங்கல்ல, இதுல வந்து இன்ஜினியரிங் டிராயிங் வரப்போகுது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க.
ஸோ லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ரிலவன்ட் ட்ரேட் பார்ட் பி பேப்பர். ஓகேங்களா? இந்த பார்ட் பி பேப்பர்ல வந்து 75 கொஸ்டின் இருக்கும். அது வந்து 60 நிமிஷம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் வந்து ஆட்டோமொபைல் படிச்சேன். ஆட்டோமொபைல் படிச்சப்ப நான் வந்து இன்டர்னல் கம்பக்ஷன்ல வி கணேசன் புக் நான் ரெஃபர் பண்ணேன். ஆனா அந்த அளவுக்குலாம் ரொம்ப டெப்த்தா நான் கேட்கல. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாவே நான் இந்த எக்ஸாம நான் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஸ்பெக்ஸ் போட்டுருக்கிறதுனால இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து சைக்கோமெட்ரிக் போகும்போது விஷன் டெஸ்ட்டுக்கு என்னால சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போக முடியல. அதனால இந்த எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்னன்னா, அதாவது இப்ப மேத்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்க போகுது, ரீசனிங்ல என்ன இருக்க போகுது, அப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத தனித்தனியா சிலபஸ் ஓடி பார்க்கலாம். வாங்க. சரி, இதுல மேத்ஸ்ல எப்பயும் போல தான் டியர் 1ல நீங்க என்ன படிச்சீங்களோ அதுதான் இருக்க போகுது. நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், ஃபிராக்ஷனு, அப்புறம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, அது மட்டும் இல்லாம இந்த கேலண்டர், கிளாக் எல்லாம் கூட நீங்க ஓரளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. நார்மல் அதாவது ஸ்டேஜ் 1க்கு நீங்க என்னென்னலாம் படிச்சீங்களோ அதேதான். ஸோ அதனால ஸ்டேஜ் 1 மேத்ஸையும் அது 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 நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட மேத்ஸையும், ரீசனிங்கும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டாபிக்கையும் ரொம்ப கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 50க்கு நீங்க 47 எய்ம் பண்ணுங்க. 50 அவுட் ஆஃப் 50 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஓகேங்களா? ஸோ நீங்க 47 அப்படின்றது என்ன பொறுத்த, ஏன்னா இதுல வந்து ரீசனிங்ல ஒரு 3 கொஸ்டின் கொஞ்சம் என்ன சொல்றது, கிரிட்டிக்கலா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அது இல்லாம அனாலஜி. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கொஸ்டினை பெட்டர் ஸ்கிப் பண்றது நல்லது. கடைசியா நீங்க போட்டுக்கோங்க. இல்ல தெரியல அப்படின்னா விட்டு கூட வந்துருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த கொஸ்டின்லயே உட்காந்து கன்ஃபியூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்தது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிலபஸ். இது என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாரும் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்டார்டிங் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் போனீங்கன்னாவே உங்களுக்கு என்ன குடுப்பாங்கன்னா, ஒரு பேக்ல வந்து ஒரு ப்ரொடக்டர் குடுத்துருவாங்க. பெருசா ஒண்ணு இருக்கும். என்னடா இது அப்படி மாரி நெனச்சிருப்போம். ஆனா அத வச்சு தான் எல்லாமே படிச்சோம். நாங்க மெக்கானிக்கல் அப்படின்றதுனால. டிராயிங் ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்றது. அ அதுல வந்து ஒரு எக்ஸாமும் அதுல நெறைய இருக்கும். ஐசோமெட்ரிக் வியூ, அதுக்கப்புறம் பென்சில்லாம் குடுத்துருவாங்க. ப்ரொடக்டர்லாம் இருக்கும். நெறைய டூல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டூல்ஸும் என்னென்ன, அந்த போர்டு என்ன சைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டி ஸ்கொயர் என்ன சைஸ் இருக்கும், பென்சிலோட சைஸ்லாம் என்னென்ன, இதுதான் எக்ஸாமோட கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. அப்புறம் அந்த ப்ரொஜெக்ஷன் வியூஸ், சர்க்கிள் இது மாரி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம பின்னாடி சொல்லுவோம். இதுல சயின்ஸ் டாபிக் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு. ரொம்ப அதிகமா படிக்கிற மாரிலாம் இல்ல பாருங்க. யூனிட்ஸ், அப்புறம் மெஷர்மென்ட்ஸ் பார்ப்பீங்க. கரெக்ட்டா? லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரானிக் கரண்ட், தெர்மோடைனமிக்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாரி ஒரு 7 இருக்கு. ஓகேங்களா? இதனோட பேசிக் யூனிட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, இதுல என்ன அப்படின்னா, ஒரு சில இதுல வந்து இப்போ ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எம்ஏ. ஓகேங்களா? எஃப் இஸ் ஈக்குவல் டூ எம்ஏ தானே? இத வந்து எப்படி எழுதிருவாங்கன்னா, எல் டி ஸ்கொயர். இது மாரி அந்த மாஸ், லென்த், டைம் இந்த ஃபார்மட்ல நீங்க என்ன பண்ணணும், நீங்க மாத்தி எழுதுற மாரி இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இது மாரி எழுத நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் கேட்கல, இருந்தாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்தது மாஸ், வெயிட் அண்ட் டென்சிட்டி. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டூ மாஸ் பை வால்யூம். ஓகேங்களா? சோ இது 3த்துக்கான ரிலேஷன் என்ன? வெயிட் அப்படின்னா என்ன? இப்ப இதுல வந்து மாஸும் வெயிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரொம்ப பேசிக் தான். இது ஒண்ணும் இல்ல. வெயிட் அப்படின்னா கிராவிட்டியோட இருக்கும். மாஸ் அப்படின்னா கிராவிட்டி இருக்காது. ஓகேங்களா? கிராவிட்டி எப்பயுமே ஒரே கான்ஸ்டன்ட், அதாவது மாஸ் அப்படின்றது எப்பவுமே வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இடத்துக்கு இடத்துக்கு மாறாது. ஆனா வெயிட் அப்படின்றது பிளேஸ்க்கு ஏத்த மாரி, அதாவது அந்த கிராவிட்டிக்கு ஏத்த மாரி மாறும். இங்க வந்து ஒரு மாரி இருக்கும். இதே மூன்ல வந்து வேற மாரி இருக்கும். இங்க இங்க 60 இருக்கு அப்படின்னா அங்க 10 தான் இருக்கு. 1/6 தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இது மாரி பிராக்டிகலான கொஸ்டின்ஸ நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வொர்க், பவர், எனர்ஜி. இதுல வொர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, வொர்க் லோட் இஸ் ஈக்குவல் டூ எஃப்எஸ் காஸ் தீட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபோர்ஸ், அதாவது இந்த ஃபோர்ஸால அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்றது தான் வொர்க். நம்ம எந்த அளவுக்கு செய்றோம். அந்த பவர் அப்படின்றது ஒரு வேலைய எவ்வளோ சீக்கிரமா செய்றோம் அப்படின்றது தான் அந்த பவர்.
எனர்ஜி நம்ம கிட்ட எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றது. எனர்ஜில வந்து ஒன்னு வந்து கைனடிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்கான ஃபார்முலாஸும் கேட்பாங்க. இப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னா KE is equal to 1/2 mv². இதே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்க பாத்தீங்க அப்படின்னா mgh. ஓகே. அடுத்தது ஸ்பீடு, வெலாசிட்டி, ஹீட், டெம்பரேச்சர், பேசிக் எலக்ட்ரிசிட்டி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் லிவர்ஸ் ரொம்ப முக்கியம். 3 லிவர் அண்ட் சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு. அந்த இடுக்கி, அதாவது அந்த சின்ன கம்பிய வச்சு பெரிய உருளைய தூக்குறான்ல, இதுதான். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்ன? அப்புறம் சென்டர்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன? அடுத்தது இங்க இருந்துச்சு அப்படின்னா என்ன? சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு. அதனோட ரூல்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஒண்ணும் இல்ல. என்னென்னலாம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு அப்படின்றத நல்லா அந்த சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி கான்செப்ட்ஸையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ் ரொம்ப முக்கியமானது தான். என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல மெயினா என்னென்னலாம் வரும் அப்படின்னா, அந்த குளோபல் வார்மிங் பத்தி வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், நுகர்வோர்கள் இது மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த இதை பத்தி நல்லா கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா ஐடி லிட்ரஸி. இந்த ஐடி லிட்ரஸியை கொஞ்சம் டெப்தா படிச்சு வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லதா இருக்கும். கேட், பிக் கேட் பத்தி அவங்க கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது கேட்டு தாண்டி போனோம் அப்படின்னா, இந்த பைனரி டிஜிட்ல இருந்து டெசிமலா மாத்துங்க அப்படின்னு மாதிரி பைனரி டிஜிட்ஸ் வந்து அந்த கன்வர்ஷன் கேட்பாங்க. ஓகேங்களா? அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ மார்க் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் எந்த அளவுக்கு மார்க் கேட்கறாங்க. இதுல அதிகமா கேட்கறது இந்த இன்ஜினியரிங் டிராயிங்ல தான். 5ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதனால ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இதை பாருங்க. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா 4 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த டாபிக்ல நீங்க படிக்கிறதுக்கும் இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல படிக்கிறதும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் மாஸ் அண்ட் வெயிட் டென்சிட்டி இதுல வந்து 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்கறான். அப்புறம் பவர், ஒர்க், பவர், எனர்ஜி இதுல வந்து 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்கறான். ஸ்பீடு, வெலாசிட்டி ரொம்ப சின்ன டாபிக். ஓகேங்களா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இது மாதிரி கான்செப்ட் ரொம்ப சின்ன டாபிக் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் தான் இருக்கு. டெம்பரேச்சர்னா என்ன? ஹீட்னா என்ன? ஹீட்ன்றது எனர்ஜி, டெம்பரேச்சர்ன்றது ஒரு அளவு, அவ்வளவுதான். ஸோ அதனோட டிஃபரன்ஸ்லாம் என்னென்ன, அதனோட யூனிட்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தெர்மல் ஹீட் இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து இதுல வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இதுவும் படிச்சு வச்சுக்கோங்க. பேசிக் எலக்ட்ரிசிட்டி இது ரொம்ப முக்கியமானது. ஹோம் ரூல் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஓம் விதி, அதாவது V is equal to IR. அந்த கான்செப்ட் தான் ஃபுல்லா வரப்போகுது. அந்த இதுல இருந்து சீரியஸ்னா என்ன, பேரலா என்ன, அந்த அப்புறம் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் கேட்பாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V. ஸோ இது மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். அடுத்தது லிவர் அண்ட் சிம்பிள் மெக்கானிசம், அதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த மூணு டைப்ஸ் சொன்னல, அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்ல இருந்தும் 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். என்விரான்மெண்டல்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் தான். அப்புறம் ஆனா ஐடில இருந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்க. எனக்கு ஐடில இருந்து 2-3 கொஸ்டின் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல ஐடில தான் அந்த பைனரி கன்வர்ஷன்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அதுல. ஸோ அதனால தெரிஞ்சா அந்த கொஸ்டின்ல உட்காருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. கடைசியில வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. டைம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? சரி. அடுத்தது பார்ட் பி. இது வந்து ட்ரேடு. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலா அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ரண்டிஸ் முடிக்காதவங்களுக்கு 10th சிலபஸ் வச்சு நீங்க உள்ள போயிருப்பீங்கல்ல, அவங்களாம் திரும்ப இதுல நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஐடி மட்டும் தான். அது பாருங்க, ஐடில தான் என்னது ட்ரேட்லாம் இருக்கு. இதுல மொத்தமா எத்தனை ட்ரேட் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஃபிட்டர், வெல்டர், அடுத்தது எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், டீசல் மெக்கானிக், அப்புறம் இதுல இருக்கிறது மேக்ஸிமம் அவ்வளவுதான். அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக்கல்ல மோட்டார் வெஹிக்கிள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரேட் படிக்கிறவங்களாம் அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்கேஸ் நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், அர்மேச்சர், அப்புறம் இது மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் மெக்கானிக், இவங்கெல்லாம் வந்து அவங்க எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் படிச்ச டிபார்ட்மெண்ட்டா இருக்கவங்க அப்படின்னா. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்லேயே காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸும், எலக்ட்ரானிக்ஸ்ல ரேடியோ அண்ட் டிவி அப்படின்ற ஒரு டாபிக்கும் நீங்க ட்ரேட் இருக்கு. அந்த ட்ரேடை நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, அதாவது ஒண்ணும் இல்ல, இது வந்து S&T
மேல இருக்க டாபிக் வந்து இந்த எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ரயில்வேஸ்ல இருக்க எலக்ட்ரீஷியன்ஸ் ஃபுல்லா வந்து பவர் சப்ளைலாம் இருக்குல்ல, அவங்க பண்றது மேல இருக்கிறது. ஓகேவா? 1. கீழ இருக்க வந்து சிக்னல் எஸ்என்டி, டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் இருக்கவங்க. 3வது நம்மளோட டாபிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? நான் ஆட்டோமொபைல் தனியா குடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல்ல ஃபுல்லாவே எல்லாமே வரும். இதுல வந்து ஃபிட்டர் இருக்கும், வெல்டர் இருக்கும், அடுத்தது டிராக்டர் மெக்கானிக் இருக்கும். ஏன்னா வந்து மெக்கானிக்கல்ல எல்லாமே கவர் ஆகும். ஆனா ஆட்டோமொபைல்ல ஸ்பெசிஃபிக்கா தான் இருக்கும். அதனால தான் அது 2த்துக்கும் வேற வேற குடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கிற ஒரு பார்ட் தான் ஆட்டோமொபைல். ஓகேங்களா? இது 2ம் வேற வேற கிடையாது. இந்த ஆட்டோமொபைல் ரொம்ப டெப்த்தா படிக்கிற மாரி இருக்கும். கார பத்தி மட்டும். இது வந்து மெக்கானிக்கல் வந்து எல்லா டாபிக்குமே அதுல உள்ள வரும். ஓகேங்களா? இதுல பாருங்க டர்னர் இருக்கு. அப்புறம் ஹீட் என்ஜின் இருக்கு, மெக்கானிக்ஸ் இருக்கு, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இது வந்து ஆல்ரெடி இங்கேயும் பார்த்திருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக்கல் பத்தி இருக்கிறது. இது வந்து மெக்கானிக்கல் பத்தி இருக்கிறது. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க நெறைய பேர் வந்து ஹீட் என்ஜின் குடுத்திருப்பீங்க. இல்ல டீசல் மெக்கானிக் தான் குடுத்திருப்பீங்க. மெக்கானிக் டீசல் தான் குடுத்திருப்பீங்க டாபிக். ஸோ இது மாரி ஹீட் என்ஜின் நீங்க என்னென்ன ட்ரேட் குடுத்திருக்கீங்களோ, அந்த ட்ரேட்ல மட்டும் படிச்சுட்டு போங்க. அதுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து ஹீட் என்ஜின் பத்தி குடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஹீட் என்ஜின் பத்தி மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டீசல் மெக்கானிக் படிக்கிறீங்க அப்படின்னா, டீசல் மெக்கானிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க. இந்த என்ஜினோட பார்ட் என்ன? அதுக்கப்புறம் அ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் என்ன? அதுக்கப்புறம் சீட்டே நம்பர், ஆக்டேன் நம்பர்னா என்ன? அப்புறம் ஒவ்வொரு என்ஜினோட பார்ட், கேஸ்கெட்டு, அப்புறம் பிஸ்டனு இத பத்திலாம் படிக்கிறது தான் வந்து இந்த டீசல் மெக்கானிக் டீசல், அதுக்கப்புறம் ஹீட் என்ஜின் இதெல்லாம் பத்தி இருக்கிறது. ஓகேங்களா? இந்த ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனிங்லாம் இருக்கு அப்படின்னா, அது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சைக்கிள் இருக்கும். ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், அப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் இது மாரிலாம் இருக்கிறது தான் வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன்ல இருக்கும். ஆனா அந்த சைக்கிள பத்திலாம் படிக்க மாட்டீங்க. எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றத நீங்க பார்ப்பீங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இந்த ட்ரேட பத்தி ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இதுல ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் கேட்கறான். அந்த டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாரு. இந்த எலக்ட்ரிஷியன் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இந்தியா, ரோல்ஸ், கேபிள்ஸ் இந்த ஒரு 8 டாபிக் இருக்கு. இது தவிர நீங்க பேசிக்கா ஓரளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ், 3 ஃபேஸ் மோட்டார் சிஸ்டம், லைட் அண்ட் மேக்னெட்டிசம், ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், சிங்கிள் ஃபேஸ் மோட்டார், ஸ்விட்ச், பிளக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ். இந்த ஒரு 8 டாபிக்ஸ நல்லா கொஞ்சம் கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ட்ரேட் சிலபஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்லயே நோட்டிபிகேஷன்ல போட்டுருப்பான். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க என்னென்ன சிலபஸ் இருக்கோ. அந்த சிலபஸ் மட்டும் படிங்க. வேற எதுவும் படிக்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் மெக்கானிக்கல்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டைமென்ஷன், ஹீட் என்ஜின்ஸ், டர்போ மெஷினரி, அப்புறம் புரொடக்ஷன் இன்ஜினியரிங். புரொடக்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. லேத்லாம் இருக்குல்ல. லேத், டர்னிங்கு, ஃபைலிங் இதெல்லாம் வர்றது. அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் என் ஆளுங்க. ஓகே. அந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றது. அப்புறம் கைனடிக் தியரி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல அதுதான். கைனடிக் தியரி, சாலிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இது மாதிரிலாம் இருக்கிறது. அப்புறம் மெட்டல் ஹேண்ட்லிங், மெட்டலர்ஜி. ஸோ இந்த மெக்கானிக்கலுக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஆனா பேசிக்கா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. அப்ளைடு மெக்கானிக்ஸ், எனர்ஜி கன்வர்ஷன், எனர்ஜி மெட்டீரியல்ஸ். ஸோ இது மாதிரி கான்செப்ட்ஸ நீங்க பேசிக்கா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப டெப்த்தா போகணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. 10 நாள் தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு பேசிக்கா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆட்டோமொபைல் பார்த்தீங்க அப்படின்னா, மெஷின் டிசைன், சிஸ்டம் தியரி, ஐசி இன்ஜின் இதுலேருந்து அதிகமா வரும். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து அதிகமா வரும் கொஸ்டினு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அப்போ பவர் பிளான்ட், டர்பைன்ஸ் அண்ட் பாய்லர்ஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ இது மாரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும்ல, அத மட்டும் நல்லா படிச்சு மார்க்க ஸ்கோர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க 35 மார்க் 30 மார்க் எடுத்தாலே நீங்க கிளியர். ஸோ அதுக்கேத்த மாரி படிச்சு வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் 75 பாஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகேயா? அப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் அதாவது எஸ்என்டி சொன்னேன்ல, இந்த டிரான்சிஸ்டர், டைஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், நெட்வொர்க்கிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் டியூப், செமிகண்டக்டர் பிசிக்ஸ், ரோபோட்டிக் ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம், சேட்டலைட் மேட்டர்ஸ், அடுத்தது கம்ப்யூட்டர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரானிக் பற்றிலாம் ரொம்பலாம் எனக்கு தெரியாது. ஸோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் படித்தவங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த ட்ரேட என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. இப்போ நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இது ஸ்டேஜ் 2 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்க இதுல முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தது எழுதுனீங்கல்ல அந்த வேக்கன்சில 1க்கு 8 பேர் எடுப்பாங்க. அடுத்தது எதுக்குன்னா சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்டு
ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு. இதுல வந்து 2 லாங்குவேஜ்ல மட்டும் தான் நடக்கும். ஒண்ணு இங்கிலீஷ், இன்னொன்னு ஹிந்தியில மட்டும் தான் நடக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து அட்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டைம் கன்சூமிங். ரொம்ப அது என்னன்னா, வேக வேகமா சால்வ் பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே. ஓகேங்களா? ஸோ நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இது போறதுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க விஷன் டெஸ்ட் பார்வை சர்டிபிகேட்ட நீங்க குடுக்கணும். அது குடுத்தா தான் நீங்க எக்ஸாம்க்குள்ளேயே போ முடியும். இல்லன்னா போ முடியாது. இதுல இருந்தா நான் வெளிய வந்துட்டேன். 2 எக்ஸாம் எழுதினேன். இந்த சர்டிபிகேட் குடுக்க முடியல. வெளிய வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுல குவாலிஃபையிங் மார்க் நீங்க எடுத்துட்டீங்க. டி ஸ்கோர் வந்து 42 மார்க். ஓகேங்களா? இந்த டி ஸ்கோர் நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த டி ஸ்கோர் ஆட் ஆகும். அதனால நல்லா நல்லா படிச்சு உள்ள எழுதுங்க. ஓகேங்களா? அந்த பார்ட் பி தான் குவாலிஃபையிங் நேச்சர். இதுல வந்து சிபிஏடி வந்து மார்க் ஆட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவீங்க? நல்லா படிச்சு எழுதுங்க. ஓகேங்களா? அத பாருங்க. 70% வெயிட்டேஜ் வந்து எதுலன்னா, பார்ட் ஏல டியர் 2லயும் 30% வெயிட்டேஜ் வந்து சிபிஏடில இருந்து எடுக்குறான். ஓகேங்களா? அதனால ரொம்ப கிளியரா படிச்சு இந்த சிபிஏடிய நல்லா பண்ணுங்க. நீங்க உள்ள வரணும் அப்டின்னா, அந்த சிபிஏடில இருக்க மார்க்கும் உங்களுக்கு தேவை. 30% ஆஃப் மார்க் வந்து தேவை. ஓகேவா? ஸோ அதுல 100 மார்க்குக்கு நீங்க என்ன பண்ணீங்க? 70 மார்க் எடுக்கிறீங்க அப்டின்னா, இத வந்து நீங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, 70% கன்வெர்ட் பண்ணுவோம். 49 மார்க்கு. அதே மாரி அடுத்தது 75 இருக்கா? 75ல நீங்க 40 மார்க் தான் எடுக்கிறீங்க அப்டின்னா, இத வந்து என்ன பண்ணுவோம்? 30% மார்க் எடுப்பான். 30% கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்? 12 மார்க்கு. ஸோ எனக்கு மொத்தமா 100 மார்க்குக்கு எவ்வளோ வருது? 61 மார்க் வருது. ஸோ அப்ப நீ கிளியரா இல்லையா? அப்டின்னு மாரி கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ நல்ல கிளியரா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஓகே. ஸோ சிபிஏடி ரொம்ப முக்கியம். இந்த சிபிஏடி முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள மெடிக்கல் அனுப்பி விடுவான். ஓகேவா? மெடிக்கல் அனுப்பிட்ட அப்புறம் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் மெடிக்கல் அனுப்புவாங்க. நீங்க எல்லாத்துலயும் உங்களுக்கு நீங்க கிளியர் ஆயிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். நீங்க அப்பாயிண்ட் ஆயிட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம், நீங்க ட்ரெய்னிங் உங்கள அனுப்பி விடுவாங்க. ட்ரெய்னிங் வந்து ஒரு 151 நாள் இருக்கு. அ இப்போ நீங்க எக்ஸாம் படிக்கிறத விட டபுள் மடங்கு அதுல படிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? அது கிளியர் பண்ணா தான் நீங்க உள்ள பெர்மனன்ட் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் நீங்க ரயில்வேக்குள்ள வந்துட்டீங்கனாவே, நீங்க ரயில்வே எம்ப்ளாயி நீங்க ஜாலியா இருக்கலாம். ஓகே. சரி. இதுல இந்த சிலபஸ்ல நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீயா, கிளியர் மைண்டோட ஜாலியா போய் எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸாம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வரும். எல்லாத்தையும் ப்ரீவியஸ் இயர் மட்டும் ரெஃபரன்ஸ் வைங்க. மத்த எந்த இன்ஸ்டிடியூட் வச்சும் நீங்க நம்பாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, நெறைய பேர் டெக்ஸ்ட் புக் வந்து பார்த்து பண்ணாங்க. அதுல வந்து டைம் வந்து அதிகமா குடுத்துட்டாங்க. ஆனா ஆக்சுவல் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, அதுல 10 நிமிஷம் குடுத்தது இல்ல 6 நிமிஷம் தான் குடுத்துருந்தாங்க. அதனால நமக்கு ரொம்ப அடியாச்சு. நெறைய பேர் எஸ்எம் கிளியர் பண்ணாம போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த மாரி வந்து நம்ம ரயில்வே என்ன குடுத்துருக்கானோ அத பிராக்டிஸ் பண்ணாம, மத்த இன்ஸ்டிடியூட்ல வெப்சைட்ல இருக்க எக்ஸாம்ஸ பிராக்டிஸ் பண்ணும்போது, இது மாரி தான் வரும் அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இது மாரி பண்ணிக்கிறாங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கரெக்ட்டான ரயில்வே போர்டு என்ன குடுத்துருக்கானோ, அந்த எக்ஸாம் அந்த சிலபஸையும், அந்த பேட்டர்னையும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ரிலாக்ஸா போய் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த சேனல யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய் பாய்.